வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவுல இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, யாகம் செய்றதுக்கும் வெற்றிக்கும் என்ன தொடர்புன்றத பார்க்க போறோம். பண்டைய காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மன்னர்கள் பெரும் சக்கரவர்த்தியாக வேண்டுமெனில் ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம் போன்றவற்றை நடத்தியதாக புராணங்களிலும் வரலாறுகளிலும் படிச்சிருக்கிறோம். மன்னர்கள் மட்டும் இல்லாம பெரும் செல்வந்தர்களும் வணிகர்களும் தங்கள் வெற்றிக்கு யாகம் நடத்தியதை அடுத்து வெற்றிக்கும் யாகத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்க போறோம். யாகங்களோட சக்தி. உலக நன்மைக்காக பண்டைய காலங்கள்ல முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் யாகம் நடத்தும் போது அதை அசுரர்கள் தடுத்து அழிப்பதுண்டு. அசுரர்கள் எதற்காக அவ்வாறு செய்கிறார்கள் என்றால், யாகம் நடந்து முடியும் போது அதனால் கிடைக்கும் சக்தியை யாராலும் அளவிட முடியாததே காரணமாகும். யாகங்களின் மூலமாக பெறப்படும் சக்தியாக வெப்ப சக்தி, சப்தங்களின் சக்தி என 2 சக்திகள் கிடைக்குது. யாக பொருட்களை தீயில் அர்ப்பணம் செய்யும் போது அவை யாகத்தீயில் புகைவதன் மூலமாக அந்த புகை பரவும் தொலைவிற்கு நன்மைகள் விளையும். எந்த தீவினைகளும் நெருங்காது. நேர்மறை எண்ணங்கள், சிந்தனைகள் மட்டுமே ஏற்பட்டு நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல காரியங்களுக்காக யாகம் செய்யும் போது நேர்மறையான எண்ணங்கள் ஒரே இடத்தில் குவிந்து அதனால் வெற்றி எளிதாக கிடைக்கும். எனவே எந்த காரியத்தை நினைத்து யாகம் செய்யப்படுகிறதோ அது முழுமையான வெற்றியையும் தரும். எதிர்மறையான காரியங்கள், பிறன்மனை நோக்கல், கோடி கோடியாக கொள்ளையடித்து ஊழல் செய்து தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பிறர் சொத்தை அபகரித்தல் போன்ற தீய காரியங்களுக்காக செய்யும் போது இது கெடுதலை உண்டாக்கிவிடும். அதர்மம் செய்தவர்களுக்கும் யாகம் நடத்தினால் வெற்றி கிடைக்காது. பிரபஞ்சத்தோட சக்தி. மேலும் யாக தீயினால் ஏற்படும் வெப்ப சக்தியும் மந்திர ஒளியினால் ஏற்படும் சப்தமும் இணைந்து உடலுக்கும் மனதிற்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆன்மீகத்தில் உயர்வான பாதைக்கு கொண்டு செல்லவும் உதவுது. மேலும் யாகத்தின் போது உச்சரிக்கப்படும் மந்திரங்கள் அதன் ஒலி அலைகளால் பிரபஞ்ச சக்தியை கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் கொண்டது. இந்த நிலையில காயத்ரி மந்திரம் ஒரு நொடியில் 1,10,000 ஒலி அலைகளை வெளியிடுவதாக ஆய்வறிக்கைகள் தெரிவிக்குது. யாக குண்டத்தில் ஊற்றப்படும் நெய்யில இருந்து வரும் நெருப்பு மற்றும் புகை அணு கதிர்வீச்சை தடுக்கும் சக்தியுடையது என்பதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மேலும் பசுவின் பாலும் பசுஞ்சாணமும் அணு கதிர்வீச்சை தடுக்கக்கூடியது என்று நாசா ஆய்வாளர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக நன்மை, ஆரோக்கியம், ஆன்மீகம் தொடர்பான காரியங்களுக்காக செய்யப்படும் யாகங்கள் வெற்றியையே கொடுக்கும். நன்றி.